கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைச்ச நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒரு குறைவின்றி எங்களை நடத்துகிற ஆண்டவர், உம்முடைய வார்த்தையானது நாங்கள் கேட்கும் பொழுதும் இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதாகவும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்க ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. அப்படின்ற மறைத்து நீர் வெளிப்படும் பரிசுத்த ஆவியானுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனமானது யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனம். அதிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் அப்பத்தை உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த அப்பமானது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த உணவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் அனுதினம் உண்ணுகிற உணவு எவ்வளவு தேவனை பிரியப்படுத்துகிறதாய் நம் சரீரத்தில் சேருகிறது, எவ்வளவு தேவனை துக்கப்படுத்துகிறதாய் நம் சரீரத்தில் சேருகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஆண்டவர் இன்று நம்மளோடு கூட பேசுகிற காரியம், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்திருப்பாரானால் நீங்கள் அதை பரிசோதித்து பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வீடுகளிலே அன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷலான சாப்பாடா இல்லாம இருக்கலாம், எப்பொழுதும் உண்ணுகிற உணவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை சாப்பிடும் பொழுது கிடைக்கிற திருப்தியானது வெளியில் உண்ணும்போது அது இராது. வெளியில பலதரப்பட்ட காரியங்கள் உண்டு, அவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். கண்களுக்கு அவைகள் மிகவும் இனிமையா இருக்கும். அதை நம்ம எப்படியாவது சாப்பிடலாம்னு முயற்சி பண்ணுவீங்க. அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டாலும் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நாம் வீட்டில் சாப்பிட்டது போல இல்லை. எவ்வளவு ரூபாய் நீங்கள் செலவு பண்ணி சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்டது போல இல்லை. காரணம், கர்த்தர் நம் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்தால் அந்த அப்பமும் தண்ணீரும் நம் வீடுகளில் இருப்பதை போல நாம் எங்கும் உண்ண முடியாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அப்பத்தின் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு அப்பமும் தண்ணீரும் குறைவுபடவில்லை. நம் கிறிஸ்துவுக்காக நாம் வாழும்படி நம்மளை அர்ப்பணித்து நாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாளில் கூட சில வேளைகளிலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கு ஆகாப் என்கிற ராஜா மழை இல்லாதபடி தேசத்திலே அடைக்கப்பட்டு பஞ்சம் உண்டாக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அந்த ஆகாப் ராஜா பசி உண்டான உடனேயே அவர் போஜனம் பண்ணும்படி கடந்து போகிறார். ஆனால் அந்த இடத்துல எலியாவோ மழை இல்லாதபடியினால் ஜெபிக்கும்படி கர்மேல் பர்வதத்திற்கு கடந்து போகிறார். எனக்கு அருமையானவர்களே, நல்ல போஜனமும் நமக்கு தேவைகளை கர்த்தர் சந்திக்கும் பொழுதும் தேசத்திற்கு என்ன தேவை, ஜெபத்திற்கு மக்களுக்கு என்ன தேவை என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த விருப்பத்துக்கு நேராய் நீங்கள் கடந்து போகும் பொழுது மாத்திரமே தொடர்ந்து நம் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அந்த ஆசீர்வாதம் நமக்குள் நிலைத்திருக்க கூடும். அநேகர் ஆசீர்வதித்து அப்பத்தின் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதித்த உடனே வேதம் சொல்லுகிறது, பெருந்தீனிகளாய் வயிறே அவர்களுடைய தேவனாய் மாறுகிறது என்று சொல்லி, இந்த அளவுக்கு ஏன் கர்த்தர் இந்த அப்பத்தை குறித்து இன்றைக்கு நமக்கு மிகவும் ஆழமாய் நம்ம இடத்துல பேசுகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அநேகர் ஜெப வாழ்க்கை தடைப்படுவதே சாப்பிடுகிற சாப்பாடின் மித்தம்தான். எனக்கு அருமையானவர்களே, ஜெபத்தின் போது நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கர்த்தர் செய்கிறார். அதே ஜெபத்தின் போதுதான் பிசாசு தந்திரமாய் நம்மளை முடக்கி விடுகிறார். இதற்கு மிகவும் முக்கியம் நாம் உண்ணுகிற உணவு. அதில் நாம் சரியாக இருப்போமானால், எந்தெந்த நேரத்திற்கு எவ்வளவு அளவோடு கூட ஆவியானவருடைய மொத்தமான அந்த ஞானத்தோடு கூட நாம் நடப்போமானால் நம் ஜெப வாழ்க்கை ஒரு நாளும் ஒருபோதும் தடைபடாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிற ஒவ்வொருவர்களோடும் கர்த்தர் பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவனோ போஜனம் பண்ணும்படி கடந்து போகிறான், ராஜ போஜனம். ஆனால் எலியாவோ கர்மேல் பர்வதத்தின் மீது ஏறி ஜெபிக்கும்படி, மழையை கர்த்தர் உருவாக்கும்படி, கர்த்தர் விரும்புகிறதற்காக கர்த்தருடைய விருப்பத்தை அறிந்து ஜெபிக்க சொல்லுகிறார்.
எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சாப்பிட்டு திருப்தி அடையும் போது தேவனை மகிமைப்படுத்துங்கள். அது மாத்திரமில்லை, பாருங்கள், இதே எலியா முழுவதும் தேவனுக்காய் உழைத்து 1 ராஜாக்கள் 19:5 நீங்கள் வாசிக்கும் போது அவர் சூறை செடியின் கீழே போய் படுத்துக் கொள்ளுகிறார். படுத்துக்கொண்டு நான் இனி வாழ வேண்டாம், என் ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும் என்கிற அளவிற்கு மிக வருத்தத்தோடு கூட எசபேல் என்கிற ஒரு ராணியினுடைய அந்த ஒரு பயங்கரமான காரியம் தேசத்துக்குள்ள நடக்கிறது. தீர்க்கதரிசிகளை அவள் கொலை செய்யும்படி அவள் தூண்டுகிற காரியம். இதை நினைத்து எலியா போய் சூறை செடியின் கீழே படுத்துக் கொள்ளுகிறார். பாருங்கள், சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு அவர் இருக்கும் பொழுது கர்த்தர் அப்படி அவரை விட்டுவிடவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அப்பத்தையும் தண்ணீரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய சித்தத்திற்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இதே போல சோர்வும் பலவீனங்களும் நீங்கள் எழுந்திருக்க முடியாதபடி ஏதோ ஒரு பகுதியில கட்டப்பட்ட நிலைமையில, சோர்ந்து போன நிலைமையில நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையாகிய அந்த மன்னாவை ஒரு காகத்தின் மூலம் எலியாவுக்கு அனுப்பி அவருக்கு நல்ல இறைச்சியை கொடுத்து நல்ல உணவை கொடுத்து எலியா தன்னுடைய வாழ்க்கையில நலமாய் புசித்து இருக்கும் பொழுது செய்ய முடியாததை இரவும் பகலும் 40 நாட்கள் அவர் நடந்து போகும்படியான பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, போஜனத்தை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல நீங்கள் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 23 அதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியவை. நாம் போஜன பிரியனாய் நாம் இருப்பதற்கும் அந்த போஜனத்தை தேவனுடைய சித்தத்திற்காய் பயன்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. போஜனத்தின் பிரியமாய் இருக்கிறவர்கள் அவர் காலையில் எழுந்து அவர்கள் இரவு வரையிலும் அவர்கள் அதிகமாக பேசுகிறது பார்த்தீங்கன்னா எண்ணத்தை குறித்து பேசுவாங்க. அங்கங்க சுற்றி கடைசியில் சாப்பாடு தான் வருவாங்க. அதே போல அவங்க வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு மெசேஜ் நமக்கு அனுப்புனா கூட சாப்பாட்டை குறித்து தான் அனுப்புவாங்க. அவருடைய இருதயம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனுதினமும் புதிய புதிய உணவுகளை உண்ணும்படியாக தான் அவருடைய சிந்தனை இருக்குமே தவிர, அப்படி நாம் இராதபடிக்கு கிறிஸ்துவுக்கு என்று வாழும்படி நாம் போஜனம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த எலியா எழுப்பி 40 நாட்கள் ஓட பண்ணும்படி கர்த்தரே போஜனத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளிலே நம்ம இப்படி சோர்ந்து தவித்து கலங்கி நிற்கும் பொழுது கர்த்தரே ஒரு போஜனத்தை கொடுப்பார். அந்த போஜனம் மிகவும் ஆசீர்வாதமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதாக, அவருடைய நீதி பாதையில் நடத்துகிறதாக நமக்கு இருக்கும். நாம் மிகவும் போஜனத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமில்லை, வாசிப்போம் பாருங்க, இங்கு 2 ராஜாக்கள் 4:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது சுனேயாம் என்கிற ஒரு தேசத்துல சுனேமித்தியாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். இந்த சுனேமித்தியாள் எலியாவை பார்த்து அவள் வருந்தி கேட்கிறாள். எலிசாவை பார்த்து அவள் வருந்தி கேட்கிறாள், தேவனுடைய ஊழியக்காரனை நீங்கள் எங்களுடைய வீட்டில் போஜனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த மகளுடைய அந்த வற்புறுத்துதல் நிமித்தம் எலிசா அங்கே போஜனம் பண்ணுகிறார். அந்த எலிசா போஜனம் பண்ணும் பொழுது அந்த சுனேயாம் என்கிற ஸ்திரீனுடைய இருதயத்தில் என்ன வருகிறது, இவருக்கு மேல் வீட்டு அறையில தனியாய் ஒரு அறை கட்டி கொடுக்க வேண்டும், இவரை பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேனே. பாருங்கள், அவ்வளவு பெரிய எலிசாவை இந்த அருமையான சகோதரி தம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஒரு போஜனத்தின் மித்தம் அந்த ஊழியக்காரனுடைய இருதயத்தில் ஒரு இடத்தை பிடிக்கிறார். இந்த அழிந்து போகிற போஜனத்தின் மித்தம் கர்த்தருடைய வல்லமை நிறைந்த ஊழியம் செய்கிற அந்த எலிசாவை தன் பக்கமா இருக்கும்படியாய், தன்னுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காய், தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அந்த மகள் போஜனத்தின் மித்தம் அந்த ஊழியக்காரனை சம்பாத்தியம் பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அழிந்து போகிற இந்த உலக காரியங்களினாலே நம் நல்ல நண்பர்களை மாத்திரமல்ல, அழியாத நித்திய ஜீவனை இந்த மண்ணில் உருவாக்கத்தக்க நாம் இந்த போஜனத்தை பயன்படுத்தலாம். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த போஜனத்திற்கு பின்பாக ஒரு மகிமையான காரியம் ஒளிந்திருக்கிறது. பாருங்க, இதே எலிசாவை அந்த மகள் போஜனத்தின் மித்தமாய் அவள் தனி வீட்டறை மேல் ஒரு அறை கட்டி கொடுத்து அங்கு எலிசா வந்த பொழுதெல்லாம் அங்கே தங்கும்படி பண்ணுகிறார்கள்.
ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது இந்த சுனேமித்தியாளுடைய மகன் ஒரு விஷ ஜந்துவினால் கடிக்கப்பட்டு மறித்து அவனை மேல் வீட்டு அறையில் வைத்திருக்கிறான். அந்த மறித்தவளை, அந்த மகனை தன்னுடைய அறையில் வைத்துவிட்டு அவள் ஓடி போய் எலிசாவை போய் பார்க்க போகிறாள். எனக்கு அருமையானவர்களே, அங்க ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை கர்த்தர் அந்த ஊழியக்காரன் மூலமாய் செய்கிறார். ஆனால் இவைகளுக்கு பின்னணி நீங்கள் பார்த்தால் அற்பமான அந்த போஜனத்தின் மூலமாய் ஒரு மகிமையான ஒரு ஊழியக்காரருடைய இருதயத்திலே இடம் பிடிக்க முடிந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த போஜனம் ஒரு சாதாரண விஷயமாய் அல்ல. அதே போல இந்த போஜனம் அநேகருக்கு நாம் இறங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். போஜனத்தை கொடுக்கும் பொழுதும் உதவி செய்யும் பொழுதும் கர்த்தரே நமக்கு இறங்குகிறார். நம்ம எல்லாவற்றிலும் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, பாருங்கள், இந்த போஜனத்தினால் தன்னை தீட்டு கூட படுத்தலாம். நீங்கள உண்ணுகிற உணவு, ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒரு மகிமையான ஊழியத்திற்கு அவர் கடந்து போயிருக்கும் பொழுது, கர்த்தர் இவர்கள் போஜன பந்தியில் அமர்ந்திருக்கும் பொழுது, அவங்க ஒரு பெரிய குடும்பத்தில் இவர் ஊழியத்திற்கு அழைத்திருந்தார்கள். ஒரு போஜன பந்தியில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நீ எழுப்பி போய் ஜெபம் பண்ணு என்று சொல்லி. அப்ப இந்த மனுஷன் ஆண்டவரே, இந்த போஜன பந்தியில் நான் எழும்பும் பொழுது இவர்களுக்கு அவமரியாதையா இருக்கும் என்று சொல்லி அந்த போஜன பந்தியை விட்டு எழும்புவதற்கு பணம் இல்லாமல் அவள் அப்படியே அமர்ந்து விட்டார். அன்று அவர் செய்த அந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு கடந்து போகும் பொழுது அங்கு எந்த ஒரு மாற்றமான நிகழ்வுகளோ அற்புதங்களையோ ஆவியானவர் இறங்கி செய்ய முடியவில்லை. ஏன்? நான் இருக்கிறது போஜன பந்தி, இதிலிருந்து நான் எழும்பும்போது பிரத்தியாருக்கு அவமரியாதை ஆகிவிடும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் நினைத்தார். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்கள் இழக்கக்கூடியதாயிற்று. அநேகர் இன்னைக்கு போஜனத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களிடத்துல ஏதாவது பேசினாலோ இல்ல அவர்களிடத்துல நாம் கடந்து போனால் கூட அவங்க ரொம்ப கோபப்படுவார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாருங்க, இந்த போஜன பந்தியில நாம் இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மளோடு பேசினால் அதையும் தாண்டி நாம் செயல்பட வல்லவர்களாக இருக்க வேண்டும். அது ஒரு தடையாய் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஊழியத்திற்கு செல்லும் பொழுதோ, கர்த்தர் ஒரு இடத்துக்கு துரிதப்படுத்தும் பொழுதோ, இல்ல நான் இன்னைக்கு சாப்பிட்டு தான் போகணும், இந்த உணவை முடிச்சுட்டு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி அதற்கு நேரத்தை ஒதுக்கிடுவாங்க. அந்த காரியத்திற்காக கர்த்தர் கொடுத்த அந்த பொன்னான வாய்ப்பை இழக்கத்தக்கதாய் நாம் இராதபடி, இங்க தானியலை பார்ப்பீர்களானால் 1:8 நீங்கள் தானியல் 1:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது, தானியல் ராஜாவுடைய போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் என்னை நான் தீட்டுப்படுத்துவதில்லை என்று தானியல் தீர்மானம் பண்ணினபடியினால் கர்த்தர் தானியலோடு கூட இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்கென்று நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கும் பொழுது இந்த போஜனம் அநேகருடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் தடையாய் இருக்கிறது என்பதை ஆவியானவர் தெளிவாய் நமக்கு உணர்த்துகிறபடியினால்தான் இந்த வார்த்தையை நம்மிடத்தில் அவர் பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தானியல் ஒரு தீர்மானம் எடுத்தான். நாம் ஜெப வேளையில இவ்வளவுதான் உணவு லிமிட்டடா இருக்கணும், ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பதற்காக உள்ள கேப் இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெப வேளையில நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஜெபிக்க முடியும். அதே போல இரவு நேரம் நம்ம அதிகமாக உண்ணாதபடிக்கு அதிகாலை நம்ம எழுந்து ஜெபிப்பதற்கும், அதே போல நாம் நல்ல உபவாசம் இருக்கும் பொழுது அந்த உபவாசத்தை முடிக்கும் பொழுது வயிறு நிறைய சாப்பிடாதபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் அதை எடுத்துக்கொள்வதற்கும், இப்படி அநேக விதமான ஞானமான காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. அவைகளை நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, பாருங்கள், இதே போஜனம் மூலமாய் பரலோக ராஜ்யத்தில் கூட நாம் பிரவேசிக்கத்தக்க ஒரு வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் மத்தேயு 25:35 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் பசியாய் இருந்தேன், எனக்கு நீங்கள் உணவு தந்தீர்கள், போஜனம் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் தனித்து விடப்பட்டிருந்தேன், நீங்கள் விசாரித்தீர்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு நீங்க ராஜ்யத்திற்குள்ள நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிற காரியம், ஊழியக்காரரோ விசுவாசிகளோ பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுதும் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். நான் பசியா இருந்தேன், நீ எனக்கு உணவு தரல. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீ எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. நான் விசாரிப்பாரற்று இருந்தேன், நீ விசாரிக்கல என்று சொல்லி முதலாவதாக நமக்கு கேட்கப்படுகிற ஒரு நியாய தீர்ப்பினுடைய கேள்வியாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே,
அழிந்து போகிற இந்த அப்பம், அழிந்து போகிற இந்த உணவு, அழிந்து போகிற இந்த சாப்பாடு நிமித்தமாய் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இது சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் இதுவே நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றுகிறதா இருக்கிறது. பாருங்க, கர்த்தருக்கே நாம் போஜனம் கொடுக்கலாம். ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது கர்த்தருக்கே நாம் போஜனம் கொடுக்கலாம். என கருமையானவர்களே, நல்ல ஜெபிக்கிறீர்கள், நல்ல வேதத்தை வாசிக்கிறீர்கள், ஆண்டவரோடு நல்ல கர்த்தருக்கு எதையாவது செய்யும்படி கொடுக்கிறீர்கள், கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அதிலும் மேலான ஒரு காரியம் ஏழைகளுக்கு இறங்குகிறது, கர்த்தருக்கே இறங்குகிறதா இருக்கிறது. அதே போல பசியா இருக்கிறவர்களுக்கு நாம் உணவு கொடுப்பதும் தேவனுக்கே அந்த உணவை நாம் கொடுப்பதை போல ராஜ்யத்தை சுதந்திரிக்க இது ஒரு வழியா இருக்கிறது. இதில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல நம் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலும் நீங்கள் போஜனத்தை குறித்து தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். காரணம், தானியேலை போல ராஜாவின் போஜனத்தினால் நான் தீட்டுப்படுத்துவதில்லை என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் ஜெபத்திற்கு முன்பாக நாம் உண்ணுகிற உணவு அந்த ஜெபத்தை முடக்கி விடுகிறது. யோசித்து பாருங்கள். அநேகர் வேதத்தை எடுத்த உடனே தூக்கம் வருகிறது, ஜெபத்தில் உட்கார்ந்த உடனே தூக்கம் வருகிறது. ஏன்? எவ்வளவு நீங்கள் உண்ணுகிறீர்கள், எப்படியாப்பட்ட உணவுகளை நீங்கள் உண்ணுகிறீர்கள் என்பதிலே கவனமாயிருக்க வேண்டும். இந்த மண்ணிலே கிறிஸ்துவுக்காய் நாம் வாழ்வதற்காக மாத்திரமே நாம் வாழ்வதற்காக உண்ண வேண்டுமே தவிர உணவுக்காக நாம் வாழக்கூடாது. இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். போஜனத்தை குறித்தான ஒரு தெளிவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல அவர் சொல்லுகிறார், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் ஆசீர்வதித்து உன் வியாதி உன்னை விட்டு நான் விலக்குவேன். எனக்கு அருமையானவர்களே, அப்பத்தின் தண்ணீர் நீங்கள் கவனமாக இருந்தால்தான் கர்த்தர் இந்த அற்புதத்தை வியாதி உங்களை விட்டு விலக்க முடியும். அதில் நீங்கள் மிகவும் கவனமாயிருங்கள். உபசரிப்பதிலே கவனமாயிருங்கள். அநேகர் தேவ தூதர்களை மனுஷர்கள் என்று உபசரிக்கிறார்கள். ஆபிரகாம் கூட அவர் அமர்ந்து சாயங்கால வேளையில ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கும் பொழுது 3 பேர் கடந்து வருகிறதாய் நம்ம ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு போஜனம் கொடுக்கிறார். தேவ தூதர்களுக்கே அவர் போஜனம் கொடுக்கிறார். அதே போல் பவுலும் சொல்லுகிறார், அநேகர் நீங்கள் உபசரிக்கிறதுல கவனமாயிருங்கள். சில வேளைகளை கர்த்தருடைய தூதர்களை நீங்கள் உபசரிக்கிறீர்கள். மனிதர்கள் என்று அப்பத்தின் தண்ணீர் குடிப்பீங்க, ஆனால் தேவனுடைய தூதர்களா இருக்கலாம். இப்படி உபசரிப்பதிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, நாமும் உண்ணுவதிலே கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அந்த நிறைவாகிய அந்த அபிஷேகத்திற்குள் சகலத்தை குறித்து நமக்கு அது போதிக்கிறது. அதை திறந்த இருதயத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில மகிமையான மாற்றத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்த நாம் ஜெபித்து முடிப்போம். கிறிஸ்துவுக்குள் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தாவே இந்த வேளையில முழுமையா என்னுடைய கரத்தில் தருகிறேன். இவர்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரை பிரியமானவர்கள், அருமையானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் இந்த சத்திய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. அவர்கள் வாழ்க்கையில இந்த போஜனத்தினால தெய்வ ஊழியர்களையும், இந்த போஜனத்தினால கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறதும், இந்த போஜனத்தினால செவ வாழ்க்கையில எப்படியெல்லாம் வளர வேண்டும், இதே போஜனத்தினால தன் சரீரத்தை இவர்கள் பேணி தேவனுக்கென்று வாழத்தக்க ஆண்டவர் இந்த சரீரத்தில் நீர் வாசமாய் இருக்கிறபடினால் இந்த சரீரத்தை கெடுப்பதற்கு எங்களுக்கு எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை. நீர் வாசப்படுகிற இந்த சரீரத்தை சகல ஞானத்தோடு பாதுகாத்து உம்முடைய ராஜ்யத்தின் மண்ணில கட்டுவதற்கு பயன்படுத்த தேவன் கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.